விண்ணில் வாழும் பேரரு தந்தை ஜோசப் பொன்னையா ஆண்டகை, மட்டக்களப்பு மலை மாவட்டம், கண்ணாமுனையின் மண்ணின் மைந்தன். ஒரு வருட நினைவில் இந்த கருத்தோவியத்தை உங்கள் முன்னிலையில் வைக்கின்றேன். இதற்குரிய சொந்தக்காரர் அருட்பணி ஜெரிஸ்டன் வின்சன். ஆகவே 2008 மாசி திங்கள் 19ஆம் நாள் திருகோணமலை மட்டக்களப்பு மறை மாவட்டங்களின் மறக்க முடியாத மகிழ்வின் நாள். அன்று 115 வருட வரலாற்றை கொண்ட எமது திருகோணமலை மட்டக்களப்பு மறை மாவட்டங்களில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய செய்தி கிடைத்த தேதி. அன்றைய நாளில் மட்டு மறை மாவட்டம் தனது தாய் மறை மாவட்டம் திருகோணமலை மறை மாவட்டத்துடன் சேர்ந்திருக்கையில், திருகோணமலை மட்டக்களப்பு மறை மாவட்ட குழு முதல்வரும் மண்ணின் மைந்தருமான அன்புமிகு அருட்பணியாளர் மறைந்த பேரொரு தந்தை ஜோசப் பொன்னையா ஆண்டகை திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் ஆயர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார் என்பதாகும். அச்செய்தியினை அன்று மாலை மங்கும் வேளையில் ஆயர் இல்ல சிற்றாலயத்தில் இலங்கை நாட்டிற்கான திருத்தந்தையின் பிரதிநிதி பேரொரு தந்தை மரியோ செனாரி ஆண்டகை அறிவித்த தருணம். அன்றைய ஆயர் குருக்கள் அத்தனை பேரானந்தம் அடைந்தார்கள் என சொல்லில் கூற முடியாத அளவுக்கு இருந்திருக்க வேண்டும். மாண்டவர்கள் திரும்பி வருவதில்லை, அவர்கள் சரித்திரம் அழிவதும் இல்லை. மானிடர்கள் மறைந்தாலும் அவர்கள் நினைவு சின்னங்களும் தொலைந்துதான் போனாலும் சரித்திரம் படைத்தவர் கதையை உண்மையான வரலாறு மறுப்பதில்லை. உண்மையான மனிதர்கள் மறப்பதில்லை. பல தசாப்தங்கள், பல நூற்றாண்டுகள் கழிந்தாலும் மட்டக்களப்பு மறை மாவட்ட வரலாறு கூறும் கிழக்கிழங்கையினது மட்டக்களப்பு மறை மாவட்டத்தினதும் முதலாவது ஆயர் மட்டு மண்ணின் மைந்தன் பேரரு தந்தை ஜோசப் பொன்னையா என்று. கடந்த வருடம் 2025 வைகாசி 19ஆம் நாளன்று எமது அன்புமிகு ஆயர் பேரரு தந்தை ஜோசப் பொன்னையா ஜூபிலி ஆண்டில் இவ்வுலகில் இருந்து மறைந்தார். இன்று இம்மாதம் ஆண்டகையினது ஒரு வருட நினைவில் அவரது தார்மீக பணிகள் எம்முள் இரண்டர கலந்திருக்க, அன்னாரின் அறநெறி செயல்கள், பொதுநல சேவைகள், நீதி, உதவி, நன்கொடைகள் மற்றும் தார்மீக பொறுப்பு போன்றவற்றை நினைந்தவர்களாக பேரரு தந்தை ஜோசப் பொன்னையா ஆண்டகையினை மட்டு மறை மாவட்டத்திற்கான ஆயத்துவ பணிக்கு இறைவன் தேர்ந்து கொண்டமைக்கு எமது நன்றிகளை கூறி, அவரது ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைய இத்திருக்குடும்ப ஆண்டில் ஒரு குடும்பமாக நமது தந்தைக்காக செபிக்க கடமைப்பட்டுள்ளோம். விண்ணில் வாழும் பேரரு தந்தை ஜோசப் பொன்னையா ஆண்டகையினது ஒரு வருட நினைவில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு அடுத்தபடியாக அருட்தந்தை ஜோசப் பொன்னையா அடிகளாரை மறை மாவட்ட ஆயராக நாம் பெற்றுக்கொள்ள வழிவகுத்த திருகோணமலை மட்டக்களப்பு மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் பேரரு தந்தை ஜோசப் கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை ஆண்டுகையை அன்புடன் நன்றியுடனும் இந்நாளில் இணைக்கையில், கடந்த 7/5/2026 அன்று தனது ஆயத்துவ
திருநிலைப்படுத்தலின் 43 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடிய ஆயர் பேரெடுத்தந்தை ஜோசப் கெங்ஸ்லி சுவாம்பிள்ளை ஆண்டுகையை இறைவன் நல்ல சுகத்துடன் ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம் நாம் அனைவரும். அத்துடன் அன்று குருமுதல்வராக இருந்த அருட்பணி ஜோசப் பொன்னையா அடிகளாரை கருத்தொரு மித்த மணமகள்வுடன் திருகோணமலை மட்டக்களப்பு மறை மாவட்டத்திற்கு துணை ஆயராகவும் மட்டக்களப்பு மறை மாவட்டத்துக்கு மறை மாவட்ட ஆயராகவும் ஏற்றுக்கொண்ட திருகோணமலை மட்டக்களப்பு வாழ் அன்றைய மறை மாவட்ட மூத்த குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரையும் நன்றியுடன் நினைக்கையில் பொன்னான அப்பொழுதினில் வாழ்ந்து அமர்த்துவம் அடைந்த ஏனைய குருக்கள் துறவிகளது ஆன்மாக்களும் நித்திய இளைப்பாற்றி அடைய வேண்டி ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். கிறிஸ்துவின் கனிவான நறுமணம் பரப்ப என்னும் விருது வாக்குடன் மறை மாவட்டத்தில் மேய்ப்பு பணியை மேற்கொண்ட ஆயர் பேரெடுத்தந்தை ஜோசப் ஆண்டகையின் அடிமனதில் அருள் வாழ்விலும் என்றும் அழியா செல்வமாய் இருந்த அவரை இன்றெடுத்த தென்னையூர் மண்ணையும் அங்கு வாழ்ந்த அவரது பெற்றோர் திரு மத்தேஸ் பொன்னையா திருமதி மரிய பூரணம் பொன்னையாவையும் பெருமையுடன் நினைவு கூர்ந்து நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு இறைவன் அளித்தருள வேண்டும் என்று ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம் நாம் அனைவரும். நினைக்க மறந்தாலும் மறக்க நினைக்காதே என்பது ஒரு பிரபலியமான தமிழ் வரி. தமிழ் பேசும் மக்கள் வாழ் மறை மாவட்டத்தில் இறைபணி புரிந்த மண்ணின் மைந்தனுக்கு தென்னை ஊரின் முதற்குருவிற்கு கிழக்கிழங்கையின் முதலாவது ஆயருக்கும் முதல் சிலை வைப்பார் யாருண்டு? சமகாலத்தில் பல்வேறு நிகழ்வுகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இடம் பெறினும் மறை மாவட்டத்தில் வைகாசி சிந்தனைகள் எமக்கென இறைவன் அளித்திருந்த ஆயரென அவர்களை எண்ணியே கடந்து செல்லுகின்றது. அன்னாரை நினைக்க மறவோம். நன்றி கெட்டவர்களாக நினைந்து செபிப்போம். நன்றி உள்ளவர்களாக. நன்றி. Amin.